ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டர் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். இது ஒரு புது லெசனு. நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் உங்களுக்கு இமேஜின் தட் யூ ஆர் த ஓனர் ஆஃப் எ ஸ்மால் ஷாப். You maintain 3 column cash book for your business. இப்போது நீங்கள் ஒரு ஸ்மால் ஷாப் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஓனருன்னு இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்மால் ஷாப்போட ஓனர்னால் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணிங்க வந்திருப்பீங்க? ஒரு 3 column கேஷ் புக்கு உங்கள் பிஸ்னஸுக்காக. இப்போ லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம்ல, டிஸ்கவுண்ட்டு, கேஷு, பேங்க்கு 3 காலமும் போட்டு ஒரு கேஷ் புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. Now, think on the following points and discuss with the whole class. இப்போ இந்த 3 பாயிண்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்லன்றாங்க. How often would you check your cash balance in hand? எவ்ரி டேவா ஒன்ஸ்? சரி, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 3 column கேஷ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க, அதில் என்ட்ரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க. பேலன்ஸ், நெட் பேலன்ஸை எப்போல்லாம், கேஷ் இன் ஹேண்ட் எப்போல்லாம் கண்டுபிடிப்பீங்க? டெய்லியாக இருக்கலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாளாக இருக்கலாம். அது உங்கள் விருப்பம். Why do you check your cash balance? ஏன் செக் பண்ணணும்னா, நெட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தான் வருமானம் வந்திருக்கு, ரெசிப்ட்ஸு எவ்வளோ தான் பேமெண்ட்ஸ் இருக்குது பண்ணியிருக்கோம், நெட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கும். Then how will you make sure that bank column in the cash book is correct and is the same as shown by the bank statement? சரி, உங்கள் கையில் இருக்கிற பேங்க் காலத்தை கேஷ் புக்கை செக் பண்ணிக்கிறீங்க, நெட் பேலன்ஸு இருக்குது, ஒரு 50,000 எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அதே நம்ம செக்கெல்லாம் டெபாசிட் பண்ணுறோம், கேஷை டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேங்க்குன்னு ஒரு புக்கு மெயின்டைன் பண்ணின்னு வருவாங்க நம்ம பிஸ்னஸோட நேமில். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அதில் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு டிரான்சாக்ஷன்லாம் என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த புக்குக்கு பேர் பாஸ்புக். பேங்க் வச்சுருக்க புக்குக்கு பேர் என்னது? பாஸ்புக். நம்ம கையில் இருக்கிற புக்குக்கு பேர் என்னது? கேஷ் புக். இப்போ கேஷ் புக்கில் என்ன இருக்கும்? டெபிட் சைடு ரெசிப்ட்ஸு, கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ். அதே பாஸ்புக்குனா டெபிட் சைடு வித்ட்ராயல்ஸ், கிரெடிட் சைடு டெபாசிட்ஸ். ஆப்போசிட்டாக இருக்கும். கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் ஆப்போசிட் சைடு. டெபிட் சைடு வித்ட்ராயல், கிரெடிட் சைடு டெபாசிட்ஸ். From the above activity, it is clear that physical cash in hand can be checked easily with the cash column of cash book. சரி, physical cash in handன்றத கேஷ் புக் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் checking the accuracy of transaction in the bank column of the cash book cannot be done without bank statement. அமௌண்ட்டை கரெக்டாக அக்யூரேட்டான அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேஷ் புக்கோட பேங்க் கொடுக்குற பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுவும் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான டிரான்சாக்ஷன், அக்யூரசி ஆஃப் டிரான்சாக்ஷனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பேங்க்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு பாஸ்புக். அது இப்போல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாக அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு உங்கள் புக்குலேயே ஃபார்மெட்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் டிரான்சாக்ஷன். இந்த பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஏபிசி கம்பெனியோட பேர், அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட பிரான்ச்சு, அதோட அட்ரெஸ்ஸு, அப்புறமா பிஸ்னஸோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷனு, அதுக்கப்புறமா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, ஜாயிண்ட் ஹோல்டர் நேம் எதனா இருக்கா, நெட் பேலன்ஸ் எவ்வளவு, இதுதாம்மா ஃபார்மெட்டு. இப்போ டேட்டு பாஸ்புக்கில், பர்டிகுலர்ஸு, செக்கு நம்பருக்கு, வித்ட்ராயல்ஸு, டெபாசிட்ஸு, பேலன்ஸு. இது மாதிரி தான் ஸ்பெசிமென் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு பேங்க்கில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், இது பாஸ்புக் டேட்டு, பர்டிகுலர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், கிரெடிட் பேலன்ஸ், டெபிட்டு, பேலன்ஸு, இதுதான் பாஸ்புக் உள்ளே இருக்கும். அப்புறம் சைனு.
இதை தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன்லாம் என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணின்னு வரோம். கேஷ் புக்கு நம்மளுக்கு லாஸ்ட் சாப்டர்லேயே தெரியும். 3 காலம் கேஷ் புக், டபுள் காலம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? அதுக்கு அதர் நேம் என்னது? பேங்க் பாஸ்புக். இட் இஸ் வெரி காமன் இன் பிஸ்னஸ் தீஸ் டேஸ் டு டெபாசிட் செக்ஸ் ரிசீவ்ட் அண்ட் கேஷ் வித் த பேங்க். இப்போ யூஸ்வலாகவே ஃபுல்லாக கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. செக் இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை செக்கை ரிசீவ் பண்ணுறாங்க. செக்கு ரிசீவ்னா இப்போ கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போயிருப்பாங்க பிஸ்னஸ்லேருந்து, பணமாக கொடுக்காம செக்காக கொடுக்குறாங்க, அதுதான் செக் ரிசீவ். பேமெண்ட்ஸ் கேன் ஆல்சோ பி மேடு த்ரூ பேங்க். அது மட்டும் இல்லாமல் சப்ளையர் பொருளை கொடுத்தவனுக்கு பணம் கொடுக்கணும்ல இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போ நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், பணம் கொடுக்கணுமா இல்லையா? அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவனுக்கு கேஷாக கொடுக்காம செக் இஷ்யூ பண்ணுறோம், அதுவும் பேமெண்ட்ஸாகவும் ட்ரீட் பண்ணுறோம். பிகாஸ் டீலிங் கேஷ் த்ரூ பேங்க் இஸ் ஆல்வேஸ் சேஃப். பேங்க் மூலிமா கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறது சேஃபாக இருக்கும். ஆல்சோ இட் இஸ் லீகலி நெசசரி டு ஆப்ரேட் த டிரான்சாக்ஷன் த்ரூ பேங்க் பியாண்ட் ஏ சர்டன் லிமிட். அது மட்டும் இல்லை, லீகலாகவும் அக்செப்ட் ஆகுது. ஒரு சம் ஆஃப் த லிமிட்டோட டிரான்சாக்ஷன் கையிலே ஓவரலாக இருந்தால் இத்தனை லட்சம் கொடுக்குறேன், அத்தனை லட்சம் கொடுக்குறேன்னா ஒரு கம்ப்ளீட்டான டிரான்சாக்ஷனு வராது. அதே பேங்க் மூலியமானா அது லீகலி அக்செப்டட். When any bank transaction is undertaken, 2 records are kept of the transaction. One is kept by the business, which is cash book. இப்போ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் 2 ரெக்கார்டு தேவைப்படுது. ஒன்று கஸ்டமர் டு த பேங்க். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ நாம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம கையில் கேஷ் புக்குன்னு ஒன்று இருக்கும். அதே இன்னொரு புக் என்னன்னா, இட் இஸ் கெப்ட் பை பேங்க், which is bank record, bank statement. அதான் another name பாஸ்புக். இப்போ நம்ம கிட்ட மெயின்டைன் பண்ணுறது கேஷ் புக்கு, பேங்க் மெயின்டைன் பண்ணுறது பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட். In other words, it can be said that the cash book maintained by the business, customer of a bank, ledger accounts maintained by the bank, record the same transactions. Bank statement or bank passbook is simply a copy of the customer account in the books of a bank. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு கஸ்டமர், இப்போ நம்ம கம்பெனி பேர் ஏபிசின்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அவங்களுடைய அக்கௌண்ட்டு நம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட். A bank may send a statement at regular intervals to its customers. அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஒன்ஸ் இன் மந்த்தோ வீக்கோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. கஸ்டமர்னால் நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான். இட் ஷோஸ் ஆல் த டெபாசிட்ஸ். இதில் என்னென்ன இருக்கும்? டெபாசிட் இருக்கும், வித்ட்ராயல்ஸ் எவ்வளோ பணம் எடுத்துருக்கோன்னு இருக்கும், அப்புறம் நெட்டு பேலன்ஸ், இந்த மாதம் கடைசியில் இவ்வளோ பேலன்ஸு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்றதும் டீட்டெயில் இருக்கும் ஆன் ஏ பர்டிகுலர் டேட். In recent time, the copy of the records can be obtained by the customer electronically, which is called e-statement. இப்போலாம் e-statemenட்டாக கொடுத்துட்றாங்க. முதல்லாம் பாஸ்புக்கு அப்படியே தான், புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இப்போல்லாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆனதுனால e-statemenட்டை கொடுத்துட்றாங்க. Various types of accounts such as savings account, fixed deposit account, current account, etc. இப்போ அக்கௌண்ட்லேயே எத்தனையோ டைப் இருக்கும். பேங்க்குக்கு போனீங்கன்னா என்ன போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனா சேவிங் அக்கௌண்ட்டா ஃபிக்ஸட் டெபாசிட்டான்னு கேட்குறாங்க. ஆனால் மெயினாக கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கரண்ட் அக்கௌண்ட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் டிரான்சாக்ஷன்லாம் நடக்கும். கேன் பி ஓப்பன்டு வித் த பேங்க் பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், பட் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் கன்சர்ன். சேவிங் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இருந்தால் கூட கரண்ட் அக்கௌண்ட் தான் சூட்டபிள். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சூட்டபிளாகவும் இருக்கும். The facility of bank overdraft is not available to any account other than current. மெயின் ரீசன் என்ன?
கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு தான் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். என்ன ஃபெசிலிட்டி? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன? லோன் வாங்குறது. இப்போ பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு கேஷ் தேவைப்படும். ஆனால் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா வெறும் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10 லட்சம் தேவைப்படுது. அப்போ பேங்க்கு கிட்ட இருந்து கடனாக எக்ஸ்ட்ரா அந்த 5 லேக்ஸை வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், அதான் பாஸ்புக்கோடைய ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெசிமன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் அப்சர்வ் த அபோவ் ஃபார்மெட். Why the withdrawal shown on a debit? Deposits are credit. Remember, in the cash book it is reverse. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் வித்ட்ராயல்ஸை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, டெபாசிட்டை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற 3 காலம் கேஷ் புக்கில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. டெபிட்டில் ரெசிப்ட்ஸு, கிரெடிட்டில் பேமெண்ட்ஸ். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். When the entries in the bank statement are compared with the cash book, it will be found that the accounting statement is reversed in the cash book. This is because the cash book is prepared from the point of view of business. Bank statement prepared from the point of view of bank. இப்போது ரெண்டுமே ரிவர்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே ரெசிப்ட்ஸ்னால் அங்கே வித்ட்ராயல்ஸாக இருக்குது. அதே வந்து அங்கே பேமெண்ட்ஸ்னால் இங்கே டெபாசிட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரிப்பேர்டு பை த பிஸ்னஸ்ஸு, ப்ரிப்பேர்டு பை த பேங்க்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் டிஃபராக இருக்குது. Following the double entry system, credit balance in the bank passbook represents the debit balance as per cash book and vice versa. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேஷ் புக்கு அண்டு பாஸ்புக்கு, இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட். இப்போ இங்கே ரெசிப்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னா இங்கே டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இது டெபிட் சைடுனா இது கிரெடிட் சைடு. அதே மாதிரி பேமெண்ட்ஸு இங்கே கிரெடிட் சைடு, வித்ட்ராயல்ஸு இங்கே டெபிட் சைடு. இது ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் பிகாஸ் bank is a debtor for the business and business unit is a creditor for the bank. There is a favorable balance in the bank. எதுக்காக இது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, பேங்க் வந்து டெட்டாராக இருக்கார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டெட்டார். ஏன்னா பணத்தில் எடுத்து போடுறாங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணணும்ல இன்ட்ரெஸ்ட்டோட. அதே மாதிரி பிஸ்னஸ்ன்றது கிரெடிட்டார். யாருக்காக? பேங்க்குக்கு. When money is deposited by the business into bank, customer account is credited in the bank's book. This is the amount owned by the bank to its customer. எப்பெல்லாம் டெபாசிட் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ்ஸு பேங்க்குக்கு போய் அப்போ அந்த பேங்க்ஸ் புக்கில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. Similarly, when the money is withdrawn or taken out by the business, customer account is debited. எப்போல்லாம் சரி, பணத்தை போடும்போது போய் கிரெடிட் பண்ணுறாங்க, அதே பணம் எடுக்கும்போது டெபிட் பண்ணுறாங்க. அதுதான் பணம் எடுக்கிறதுனா வித்ட்ராயல்ஸ், டெபாசிட்னா பணம் போடுறது. கிரெடிட் சைடு, டெபிட் சைடு. திஸ் டிகிரீஸ் த அமௌண்ட் ஓன் பை த பேங்க் டு த கஸ்டமர். எப்போல்லாம் வித்ட்ராயல் பண்ணுறாங்களோ அப்போ கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் கம்மியாயின்னு இருக்கும் பணம். அதுதான். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் will appear as credit balance and overdrawn balance as debit balance. ஃபேவரபுளான பேலன்ஸ்னால் எதை சொல்லுவோம்? கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கணும் டெபிட்டோட. கிரெடிட்னா என்னது? டெபாசிட்டு அதிகமாக இருக்கணும் வித்ட்ராயலோட. அப்போ அது ஃபேவரபுள் பேலன்ஸ்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.